إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவர்களே, அல்லாஹு தஆலாவை உங்கள் முன்னால் போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக கண்ணியத்திற்குரிய அந்த தூதருடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, நம் மீது அருள் புரிவானாக, நம் மீது கருணை காட்டுவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் ஒரு வணக்கத்தை பெயராக வைத்து ஒரு சூறாவை அமைத்திருக்கின்றான். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம். இது இந்த ஹஜ் என்ற வணக்கத்தினுடைய ஒரு விசேஷமான சிறப்பை காட்டுகின்றது. தொழுகைக்கு அதற்கு ஒரு மகத்தான அந்தஸ்து, நோன்பு அப்படித்தான், ஜக்காத், இப்படி ஒவ்வொரு இபாதத்திற்கும் அதற்கான புண்ணியங்கள், நன்மைகள், சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அப்படி அந்த சிறப்புகளை சிந்திக்கும் போது இந்த ஹஜ் வணக்கம் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், எல்லா சிறப்புகளையும் எல்லா மேன்மைகளையும் தனக்குள்ளே கொண்டு வருகிறது. ஹாஜிகள் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். நோன்பிலே ஆர்வம் உள்ளவர்கள் அல்லாஹுடைய புனித நகரத்திற்கும் நபியின் நகரத்திற்கும் சென்றதற்கு பிறகு எங்கே அமல்களுக்கு லட்சமும் ஆயிரமும் நன்மைகளாக பெருக்கி கொடுக்கப்படுகின்றனவோ அங்கே சென்று நோன்பு நோற்காமல் இருப்பார்களா? பிறகு தான தர்மங்கள், இப்படியாக எல்லா இபாதத்துகளையும் தனக்குள் கொண்டு வருவது மட்டுமல்ல, இதற்கும் தனியாக ஒரு விசேஷமான சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை முன்னிட்டு பார்க்கும் பொழுது இது அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்தான இபாதத்தாக அமைகிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய ஊருக்குத்தான் நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். எந்த ஊரை அல்லாஹு தஆலா முழு உலகத்திலிருந்தும் தனக்காக தேர்ந்தெடுத்தானோ, தன்னுடைய முதல் இல்லம் இறை ஆலயம் காபா அமைக்கப்படுவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹுடைய வீடுகள் தான். ஆனால் அந்த வீடுகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய காபாவிற்கு ஏனைய இறை இல்லங்களை விட ஒரு இபாதத்தை கொண்டு சிறப்பாக்கினானே, தவாஃப் என்ற அந்த இபாதத்தை கொண்டு. அத்தகைய சிறப்புகளை உடையது இந்த ஹஜ் வணக்கமாக இருக்கிறது, அந்த மக்கா நகரமாக இருக்கிறது. அங்கே வந்துதான் நீங்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மகத்தான ஒரு
வழிகாட்டலை கொடுத்திருப்பது. இந்த ஹஜ் வணக்கம் ஏதோ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதன் மூலமாக அல்லாஹ் ஒன்றை நம்மிடத்திலே உருவாக்க விரும்புகிறான். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு ஈமானிய பாடத்தை கொடுக்க விரும்புகின்றான். ஒரு ஈமானிய தர்பியத்தை கொடுக்க விரும்புகின்றான். தக்வாவுடைய தர்பியத், ஈமானுடைய தர்பியத், அஹ்லாக்குடைய தர்பியத் என்று பல தர்பியத்துகளை அல்லாஹு தஆலா இந்த இபாதத்தின் மூலமாக கொடுக்க விரும்புகிறான் என்பதை நாம் புரிய முடியும். அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் முஸம்மிலிலே அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்கின்றான். 8வது வசனத்திலே, வذ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. நம்மில் பலர் ஓதி இருப்பார்கள், ஆனால் சிந்தித்திருப்பார்களா அல்லாஹ் அறிந்தவன். வذ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. நபியே, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். உங்களது ரப்புடைய பெயரை நினைவு கூறுங்கள். புகழ்ந்து துதித்து பெருமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவனை நினைவு கூறுங்கள். எப்படி நினைவு கூறுங்கள் என்றால், அவன் பக்கமே நீங்கள் முற்றிலுமாக ஒதுங்கி விடுங்கள். வதபத்தல் இலைஹி தப்தீலா. அந்த திக்ரானது உங்களது உள்ளத்தை அல்லாஹுவிலே ஒன்ற வைக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் மூழ்கி அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது. ஆனால் அல்லாஹுவை நினைப்பதிலே மூழ்கி உலகத்தை மறக்கும் அளவுக்கு, ஆகிரத்தை நினைப்பதிலே மூழ்கி இந்த துன்யாவின் ஆபாசங்களை, ஆசாபாசங்களை, இந்த துன்யாவின் இச்சைகளை, இந்த துன்யாவின் இன்பங்களை மறக்கும் அளவுக்கு மூழ்கிவிடுங்கள். வதபத்தல் இலைஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நேரங்களிலே ரப்புல் ஆலமீன் கட்டளை இறக்குவான். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நபியே, நீங்கள் சிரமப்படுவதற்காக இந்த குர்ஆனை நாம் இறக்கவில்லை. இந்த குர்ஆனை நீங்கள் சிரமப்படுவதற்காக நாம் இறக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்துவிட்டால் அதை நிறைவேற்றுவதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அப்படியே மாய்த்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சாந்தப்படுத்துவான். நபியே, இந்த அளவு செய்தால் போதும். உங்களது உடல் நோகும் அளவிற்கு, நீங்கள் பலவீனப்பட்டு முற்றிலுமாக உங்களை அழித்துக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் மூழ்கி விடாதீர்கள். கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இரவு தொழுகையை இப்படி தொழுங்கள். நீங்கள் இரவெல்லாம் விழித்திருந்து உங்களை பலவீனப்படுத்தாதீர்கள். அதிகப்படியாக 3 2 தொழுதால் போதும். கொஞ்சம் கட்டாயமாக ஓய்வெடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு வழிகாட்டுவார். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தர்பியத்தை நாம் புரிய வேண்டும். இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? துன்யாவில் மூழ்கி அல்லாஹ்வை மறக்கிறோம். இந்த துன்யாவுடைய இன்பங்களில் மூழ்கி ஆகிரத்தை மறக்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய இபாதத்துகள் எப்படி ஆகிவிட்டன என்றால், பார்ப்பதற்கு இபாதத்துகள், பார்ப்பதற்கு வெளி தோற்றத்திலே இபாதத்துகள், ஆனால் வெறும் கூடுகள் தான், உள்ளே ஒன்றும் இருக்காது. நாவு அசைந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டே இருக்கும், ஏதோ சில திக்ருகளை ஔராதுகளை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அதனுடைய பொருளும் தெரியாது, அதனுடைய கருத்தும் தெரியாது, அது என்ன செய்தியை சொல்கிறது என்பதும் தெரியாது. அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டிருப்பான் நரகத்தை குறித்து, அவரோ அதை மறந்திருப்பார். அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பான், அவரோ மறந்திருப்பார். பல ஹராமை அவர் ஓதக்கூடிய வசனங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கும், ஆனால் அவரோ அதை செய்துவிட்டு வந்திருப்பார். தொழுதற்கு பிறகும் அதைத்தான் செய்ய போவார். வயலுல் லில் முத்தஃபிஃபீன அல்லதீன இதா தஆலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்க வழிபாடுகள் சடங்குகளாக நிறைவேற்றப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை. வணக்க வழிபாடுகள்
ஏதோ நம்முடைய பொழுதுபோக்குக்காக நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படவில்லை. நமக்குள் ரூஹுல் ஈமான், நூருல் ஈமான், குவ்வத்துல் ஈமான், ஈமானுடைய உயிரை உண்டாக்குவதற்காக, ஈமானுடைய ஒளியை உண்டாக்குவதற்காக, ஈமானுடைய ஒரு வலிமையை உண்டாக்குவதற்காக, ذிக்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவை நமக்குள் உண்டாக்குவதற்காக, நம்முடைய முகங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவது போல, நம்முடைய முகங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவது போல நம்முடைய உள்ளங்களை அப்படியே அல்லாஹுவை நோக்கி நிலைகுத்தி நிற்பதற்காக இந்த கல்பு அல்லாஹுவை நினைத்து நினைத்து அல்லாஹ் அல்லாதவர்களை மறக்க வேண்டும். அல்லாஹுவை பயந்து 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 அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பயம் இந்த உள்ளத்திலிருந்து எடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, பெருமையை, கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய உயர்ந்த மாட்சிமையை, மகத்துவத்தை உச்சரித்து உச்சரித்து அதை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்து இந்த உலகத்தின் ஆட்சி, அதிகாரம், சொத்து, சுகம், செல்வம், இந்த உலக மக்களுடைய அத்தனை மதிப்பையும் தூக்கி உள்ளத்திலிருந்து எரிய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு கல்பாக, ஒரு மூமினுடைய கல்பாக, எந்த கல்பிலே அல்லாஹ்வுடைய நூருல் ஈமான் இறங்குமோ, எந்த கல்புள்ள உள்ளவர்களை இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், வாருங்கள் மறுமைக்கு கல்ப சலீமை கொண்டு என்று அழைக்கிறான் அல்லவா, அந்த கல்பை கொண்டு வர வேண்டும். அது இபாதத்துடைய நோக்கம். அன்பு சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய வசனங்கள் 26வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே 22வது அத்தியாயத்திலே ஹஜ்ஜை பற்றி பேச ஆரம்பிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டே செல்கிறான் 39வது வசனம் வரை. அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய 2 செய்திகள். ஒன்று என்ன? இந்த ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர், நினைவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய தக்வாவோடு, பயத்தோடு இருக்க வேண்டும். இந்த திக்ரும் தக்வாவும் எல்லா இபாதத்துகளுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஹஜ் என்பது அதில் நம்மை முற்றிலுமாக மூழ்க வைக்கக்கூடிய, அதிலே நம்மை அப்படியே கரைத்து விடக்கூடிய ஒரு மகத்தான வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா எப்படி அமைத்திருக்கிறான் பாருங்கள். இந்த ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் போதே அது தல்பியா என்ற திக்ரை கொண்டு ஆரம்பித்தது மட்டுமல்ல, அந்த தல்பியா என்ற திக்ரை தான் இஹ்ராமை நீங்கள் முடிக்கின்ற வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தல்பியா என்ற திக்ரை நீங்கள் தொடர்ந்து நான் ஸ்டாப், நிறுத்தாமல் நீங்கள் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியத்திற்குரிய தோழர்களும் இந்த தல்பியாவை எப்படி பேணினார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களில் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது இந்த திக்ரை அல்லாஹ் சொல்கிறான். அந்த திக்ர்களிலே மகத்தான ஒன்றுதான் இந்த தல்பியா. இந்த தல்பியா ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வுடைய நினைவில் எப்படி தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்ற பயிற்சியை கொடுக்கிறது. இன்று பலரை நீங்கள் பார்த்திருக்கலாம், பெருநாள் திடல்களிலே தக்பீர் சொல்வார்கள். அதுவும் ஃபேஷனாக ஆகிவிட்டது, எல்லாம் ஃபேஷனாக ஆக்கப்பட்டு விட்டது. அந்த தக்பீர் எவ்வளவு பயத்தோடு, எவ்வளவு ஒரு மகத்துவத்தோடு, பணிந்தவர்களாக, பயந்தவர்களாக, இறை நினைவோடு அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னுடைய உள்ளச்சத்தை வெளிப்படுத்தி உச்சரிக்கப்பட வேண்டும் அந்த தக்பீர் என்பது. சகோதரர்களே, தல்பியா என்பதும் அப்படித்தான். இது ஒரு
ஃபேன்சியாக எல்லோரும் கூட்டாக சேர்ந்து ஏதோ பொழுதுபோக்காக சொல்லிக் கொண்டு செல்லக்கூடிய திக்ர் அல்ல இது. இந்த தல்பியா என்பது ஒரு அடியானுக்கு அவனுடைய மறுமை நினைவூட்டக்கூடிய, அல்லாஹ்விற்கு முன்னால் அவன் எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படும் பொழுது அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய, நாளை மஹ்ஷரிலே வானவர் அழைப்பாரே, அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்போமே, அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வந்து நாம் நிறுத்தப்படுவோமே, அதை நமக்கு நினைவூட்டக்கூடிய மகத்தான திக்ர் இந்த திக்ர் என்பது. அடியான் தன்னை முற்றிலுமாக ஒன்றுமில்லாதவனாக ஆக்கி, தன்னை நான் ஒன்றுமில்லை, லாஷை, எனக்கு எதுவும் சொந்தமில்லை, இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், எனக்கு எதுவும் இல்லை, நான் ஒரு அபுதாக உன்னிடத்திலே வந்து விட்டேன், நான் எனக்கு சொந்தமானவன் இல்லை, நானும் உனக்கே சொந்தமானவன், என்னுடைய உடல், என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகம் செல்வம் எல்லாம் உனக்கே சொந்தமானது. ரப்பி, நான் உன்னிடத்திலே வந்து விட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், நான் எங்கே செல்வேன் உன்னை விட்டு, எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள், வமா யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், என்னை மன்னிப்பவர்கள் யார், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வேறு யார் உதவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நீ கருணை காட்டவில்லை என்றால், நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமே. யா அல்லாஹ், நீ அரவணைக்கவில்லை என்றால் நான் எங்கே செல்வேன். லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலை, முற்றிலுமாக அடியான் தன்னுடைய சொத்து சுகம் ஆசை, தன்னுடைய குடும்பம் உறவு, தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் விட்டு விலகி அல்லாஹ்விடம் நான் வந்து விட்டேன் ஒரு அப்தாக. وكلهم آتيه يوم القيامة فردا, நாளை மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் தனியாக அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். وَلَقَدْ جِئْتُمُونَا فُرَادًا وَتَرَكْتُمْ مَا خَوَّلْنَاكُمْ وَرَاءَ ظُهُورِكُمْ وَمَا نَرَى مَعَكُمْ شُفَعَاءَكُمْ, நீங்கள் எப்படி உங்களை படைத்தோமோ அதே போன்று தனியாக இப்போது வந்து விட்டீர்கள், நாம் உங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் உலகத்திலே விட்டு வந்து விட்டீர்கள். வதரக்தும் மா ஹவ்வல்னாக்கும் வராஅ ظுஹூரிக்கும், நீங்கள் யாரையெல்லாம் உங்களுக்கு உதவியாளர்கள் பரிந்துரையாளர்கள் நினைத்தீர்களோ யாரும் உங்களோடு இங்கு வரவில்லையே. வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுഖது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்ஸரூன், சிபாரிசு செய்பவர் இருக்க மாட்டார், எதுவும் நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு நம்மிடத்திலே ஒன்றும் அங்கே இருக்காது, உதவி செய்வதற்காக யாரும் வந்து நிற்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தகைய மகத்தான மறுமையின் பலவீனத்தை, மறுமையின் அச்சத்தை, மறுமையில் அடியான் படக்கூடிய அந்த இக்கட்டான நிர்கதியான நிலையை உணர்த்த வேண்டும் இந்த தல்பியா என்பது. தல்பியா என்பது ஏதோ இந்த இபாதத்துக்கான ஒரு சடங்கான திக்ர் அல்ல. இஸ்லாமில் சடங்கு என்று எதுவும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு அறிவு இருக்கிறது, அதற்கான ஒரு ஆழமான ஈமானிய ஆன்மீக காரணம் இருக்கிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இப்ராஹிமுடைய மார்க்கம் ஹனீஃபியத்தை புதுப்பிப்பதற்காக நாம் அங்கே செல்கின்றோம், ஷிர்க்கிலிருந்து நம்மை சுத்தம் செய்வதற்காக அங்கே நாம் செல்கிறோம். எத்தனை வசனங்கள் காபாவை பேசும் போதெல்லாம், ஹஜ் உம்ராவை பேசும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஇது பவ்வஅனா லிஇப்ராஹீம மகானல் பைத்தி அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ, இப்ராஹிமுக்கு இந்த காபா வீட்டை புதுப்பித்து கட்டுவதற்கான பாக்கியத்தை நாம் கொடுத்தோம். இப்ராஹிமே, ஷிர்க் செய்து விடாதீர், இணை வைத்து விடாதீர் எனக்கு வேறொன்றையும். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, ஹாஜ் அந்த தௌஹீதுடைய பாடத்தை படிக்கின்றான தல்பியாவிலே. அந்த பரிதாபம், நம்முடைய நிலையை கவனித்து இன்று ஷிர்க், இணை வைத்தல், அது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக ஆக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். முஸ்லிம் சமூகத்தில் ஷிர்க் எப்படி ஆக்கப்பட்டு விட்டது? உலக நாடுகளில்
முஸ்லிம் அரசாங்கங்களால், முஸ்லிம் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக ஆகிவிட்டது. தர்காக்களிலே சென்று சுஜூது செய்வார்கள், கண்டிக்காதீர்கள், குழப்பம் வந்துவிடும். அங்கே நின்று அவுலியாக்களிடத்திலே கையேந்தி கொண்டிருப்பார்கள், தடுக்காதீர்கள், குழப்பம் வந்துவிடும். இதெல்லாம் பண்டைய கால பழக்கம், மரபுகள். இது சூஃபிகளின் வழக்கம். இது என்ன அல்லாஹ் என்றா சொல்லிவிட்டார் அவுலியாவை? இப்படி கேட்கிறார்கள். அவுலியாவை அல்லாஹ் என்றா சொல்லிவிட்டார், அவர் மீது ஒரு மதிப்பு, அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் ஆற்றலை, எனவே கேட்கிறான். நாங்கள் ஒன்றும் ரப் என்று சொல்லவில்லையே, இவரை அல்லாஹ் என்று சொல்லவில்லையே, இவரை காலிக் என்று சொல்லவில்லையே, இவரிடத்தில் கேட்டால் போதும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்றுதானே நம்புகிறோம். எப்படியெல்லாம் இந்த ஷிர்க்கை மலிவாக்குவதற்கு, சந்தையிலே இந்த ஷிர்க்கை விற்பதற்கு ஷைத்தான் அவர்களுடைய உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை போட்டு வைத்திருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுக்கு செல்பவன் இந்த ஈமானிய தௌஹீதை தல்பியாவின் மூலமாக படிக்கின்றான். وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இப்ராஹிமே, என் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சுத்தம்? ஷிர்க் இல்லாத சுத்தம். சிலைகள் வந்துவிடக் கூடாது, சிலை வழிபாடுகள் வந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இமாமுல் முவஹ்ஹிதீன், இமாமுல் முவஹ்ஹிதீன். அவர் கேட்ட துஆ என்ன அல்லாஹ்விடத்திலே? வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக. அந்த சிலை வணக்கம் இந்த தீனுக்குள், இந்த இஸ்லாமிற்குள் வந்துவிடக் கூடாது. ஒப்பந்தம் வாங்கினார்கள். இப்ராஹிமும் இஸ்ஹாக்கும் யாக்கூபும் தனது சந்ததிகளிடத்திலே முஸ்லிம்களாக இருப்பீர்களா? முஸ்லிம் என்பவன் யார்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சஜ்தா செய்பவன், அல்லாஹ் ஒருவனிடத்திலே மட்டுமே கேட்பவன், இபாதத்துகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்கக்கூடியவன், அதிலே யாரையும் சமரசம் செய்து கொள்ள மாட்டான். وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْقَائِمِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. அங்கே ருக்கு செய்பவர்களுக்காக, சுஜூது செய்பவர்களுக்காக, அங்கே நின்று வணங்கக்கூடியவர்களுக்காக, தவாஃபு செய்பவர்களுக்காக எனது வீட்டை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தல்பியா என்பது ஒரு அடியானுக்கு அவனுடைய ஈமானை புதுப்பிக்கிறது, அவனுடைய யக்கீனை புதுப்பிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அவனுடைய கலிமாவின் அந்த ஆத்மீக பலனை, அதனுடைய ஆன்மீக ஆற்றலை அவனுக்குள் கொண்டு வருகிறது. மகத்தான ஒரு வணக்கம். ஆகதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே ரப்பு ஒரு மார்க் வைத்திருக்கிறான் ஹஜ்ஜுக்கு. ரப்பு அவனிடத்திலே ஒரு மார்க் இருக்கிறது, நாமும் மார்க் போடுவோம். நம்முடைய மார்க் என்பது வேறு, அவனுடைய மார்க் என்ன தெரியுமா? எந்த ஹஜ்ஜிலே எந்த ஹாஜ் தல்பியா அதிகமாக சொன்னாரோ அது சிறந்த ஹஜ். முடிச்சு. எங்கே குர்பானி அதிகமாக கொடுத்தாரோ, எந்த ஹாஜ் குர்பானி அதிகமாக செய்தாரோ அவருடைய ஹஜ் சிறந்த ஹஜ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகைகளை கொடுத்தார்கள். அவர்களை விட ஒரு ஃபக்கீர் யாரும் இருந்திருப்பார்களா? ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், ஹாஜிகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்த ஆசையை நினைத்து பாருங்கள். அதிலிருந்து ஒவ்வொரு குர்பானியிலிருந்தும் கொஞ்சம் மாமிசத்தை எடுத்துக்கொண்டு அத்தனையும் அங்கே இருப்பவர்களுக்கு உணவருந்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மகத்தான ஒரு இபாதத் இந்த ஹஜ் இபாதத். இவ்வளவு வசனங்களிலே ஒரு தனி சூறாவிலே பெயரிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நம்மிடத்திலே ஒரு ஈமானிய புரட்சியை எதிர்பார்க்கிறான், ஒரு யக்கீனை எதிர்பார்க்கிறான். அடியான் அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கிவிட வேண்டும். அன்பு சகோதரர்களே, இதிலே இரண்டாவது முக்கியமான படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் தக்வா என்ற அந்த படிப்பினையை. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், ஹஜ்ஜிலே மகத்தான இரண்டாவது இபாதத் என்ன? குர்பானி. இந்த குர்பானியை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ் லக்கும் ஃபீஹா கைர் ஃபذ்குரு ஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃப்
فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا القانع والمعتر كذلك سخرناها لكم لعلكم تشكرون. பிறகு சொல்கிறான், லை யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும் கذلك சخرஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய மகத்தான வணக்க வழிபாடுகளில் எந்த வணக்க வழிபாட்டை கொண்டு ஹஜ் வணக்கம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கிரேடை பெறுகிறதோ அதில் ஒன்று குர்பானியை பற்றி சொல்கிறான். குர்பானிக்கான ஒட்டகங்கள் இருக்கின்றனவே, அந்த ஒட்டகங்களை மூமின்களே உங்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அடையாளங்களாக ஆக்கினோம். அல்லாஹ்வுடைய அடையாளங்களாக ஆக்கினோம். இன்னொரு சட்டம் தெரியுமா? ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் ஹராம், அல்லாஹு தஆலா கஅபாவை, குர்பானி கொடுக்கப்படக்கூடிய ஹதி பிராணிகளை, புனித மாதங்களை, புனித இடங்களை அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையின் அஸ்திவாரங்களாக, அசலாக, பாதுகாப்பாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, எப்படி ஒரு ஹாஜிக்கு தொந்தரவு தருவது கூடாதோ, எப்படி ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக இஹ்ராம் கட்டிய ஒருவனை சிரமப்படுத்துவதோ தண்டிப்பதோ அவனிடத்திலே வம்பு செய்வதோ கூடாதோ, குர்பானி பிராணிக்கும் அப்படித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக கொண்டு செல்லப்படக்கூடிய குர்பானி பிராணிகளையும் நீங்கள் புனிதப்படுத்துங்கள், அதற்கு தொந்தரவு தராதீர்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறான், அதை மதிக்க சொல்லி இருக்கிறான், அதற்கான ஒரு புனிதத்தை அல்லாஹ் பேண சொல்லி இருக்கிறான். சொல்கிறான், வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில். நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வின் பாதையிலே அல்லாஹ்வுக்காக பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டு அல்லாஹ்வின் அடியார்களுக்கு உணவாக கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானி பிராணியை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வின் அடையாள சின்னம் என்பதாக. அப்படி என்றால் அந்த குர்பானியை கொடுக்கக்கூடிய ஒரு முஃமின், ஒரு முவஹித், அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவன், அல்லாஹ்வுடைய உயர்ந்த படைப்பாகிய மனிதனாகிய இந்த முஃமின் முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு புனிதம் பெறுகிறான் சிந்தித்து பாருங்கள். வல் புத்ன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில். சொல்கிறான், லக்கும் ஃபீஹா கைர். அந்த குர்பானி பிராணிகளிலே உங்களுக்கு பெரிய நிறைய நன்மைகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் நிற்க வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். குர்பானி கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள். அந்த குர்பானி பிராணிகள் அறுக்கப்பட்டு அந்த குர்பானி ஒட்டகம் பூமியிலே சாய்ந்து விட்டால் நீங்களும் அதிலிருந்து சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், கேட்பவர்களுக்கு கொடுங்கள், வறியவர்களுக்கு கொடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்பானி பிராணியை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தோம். இதை சொல்லிவிட்டு ரப்பு சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, இந்த குர்பானியுடைய மாமிசங்கள் அல்லாஹ்வுக்கு சேருவதில்லை. வலா திமாஉஹா, இதனுடைய இரத்தங்கள் சேருவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்வா அல்லாஹ்வை சேருகிறது. எந்த பக்தியோடு இந்த குர்பானியை கொடுக்கின்றீர்கள், யாருடைய பொருத்தத்துக்காக கொடுக்கின்றீர்கள், இதை எப்படி பேணினீர்கள், இதை அறுக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? ரப்பு சொல்கிறான், கதாலிக சஹ்ரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு அல்லாஹ் இத்தகைய மகத்தான நேர்வழி காட்டினானே, அல்லாஹ்வுக்காக அவன் படைத்த பிராணியை குர்பானி கொடுப்பதற்கு. ஈமான் இஸ்லாமுடைய மகத்தான ஒரு அருள். ஆனால் இந்த அருளை பெற்றதற்கு பிறகும் மக்கள் தர்காக்களுக்கோ சிலைகளுக்கோ பேய் பிசாசுகளுக்கோ அறுத்து பலியிடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வழிகேடு பாருங்கள். அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதை அல்லாஹ் உங்களுக்கு சட்டமாக்கியது, அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய ஹிதாயத் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு நேர்வழி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் சிலைகளுக்கு, பேய் பிசாசுகளுக்கு, ஜின்களுக்கு, ஷைத்தான்களுக்கு பலியிடுகின்றார்கள். இன்று ஷிர்க்கை மார்க்கமாக ஆக்கி கொண்டவர்கள் தர்காக்களுக்கு பலியிட்டு அவர்கள் பெருமை அடிக்கின்றார்கள். சில ஊர்களிலே அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெயரால ஒரு நினைவு சின்னம் வைத்து, எப்படி அவங்க பெயரால ஒரு நினைவு சின்னம் வைத்து அதிலே ஒரு ஜெண்டா வைத்து அங்கே நூற்றுக்கணக்கான ஆடுகளை பலியிடுகின்றார்கள்.
எவ்வளவு அதாவது மகத்தான பரிசுத்தமான ஒளிமிக்க நேர்வழி கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் அதை கற்காத காரணத்தால் எத்தகைய வழிகேட்டிலே விழுந்து கிடக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பு சொல்கிறான், வபஷிரில் முஹ்சினீன், நபியே நல்லவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று. அன்பிற்குரியவர்களே, இப்படி ஹஜ் என்பது அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய மகத்தான கடமை. இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான், என்னுடைய அடியான் என்னிடத்திலே வரும்பொழுது முத்தஜர்ரிதன், இந்த துன்யா ஆசைகளிலிருந்து விடுபட்டவனாக, என் பக்கம் முற்றிலுமாக உள்ளத்தால் ஒதுங்கியவனாக. உடல் மக்களுக்கு மத்தியில் வாழ்கிறது, ஆனால் உள்ளம் அல்லாஹ்வோடு இணைந்திருக்கிறது. ஹலாலானதை அனுபவித்துக்கொள், சம்பாதித்துக்கொள், ஆனால் இவை எதுவுமே என்னை உனக்கு மறக்க வைக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பக்குவம். நீ உலகத்தில் அரசனாக இரு, பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரனாக இரு, அல்லது அந்த ஆட்சி அதிகாரம் உடையவனிடத்திலே நீ ஒரு மந்திரியாக அதிகாரியாக இரு, ஆனால் எல்லாருடைய மகத்துவத்தை விட கண்ணியத்தை விட என்னுடைய கண்ணியம், எனது மார்க்கத்தின் கண்ணியம், எனது புனிதத்தின் கண்ணியம் உன்னுடைய உள்ளத்திலே உயர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய பெயருக்கு முன்னால் எதுவும் உயர்ந்ததில்லை, என்னுடைய மார்க்கத்திற்கு முன்னால் எதுவும் உயர்ந்ததில்லை, என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு முன்னால் எல்லோரும் சமம். ஈமானி அந்த உணர்வோடு வாழ், அல்லாஹ்வுடைய யக்கீனோடு வாழ், ஈமானுடைய ஒளியோடு வாழ், ஈமானுடைய வலிமையோடு வாழ். அன்பு சகோதரர்களே, அப்போ ஏற்பட்ட மகத்தான ஒரு இபாதத்துடைய தர்பியத். அல்லாஹு தஆலா எவ்வளவு காலத்திலிருந்து அந்த ஹஜ் வணக்கத்தை பேணி வருகிறான் யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்கள் பேணி வந்த இபாதத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடத்தி கற்றுக் கொடுத்து, நான் செய்வதை போன்று நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, யாருக்கு இந்த ஹஜ் கடமையாகிவிட்டதோ அதை தாமதப்படுத்தாமல் வேறு அனாவசியமான அல்லது ஒரு அற்பமான காரணங்களுக்காக தள்ளி போடாமல் இந்த ஹஜ்ஜை விரைந்து நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்பவர்களுக்கு ஈமானுடைய, இஹ்லாசுடைய, தக்வாவுடைய பாடங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஹஜ்ஜுடைய சட்டங்களை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு தொடர்ந்து செல்வதற்கு அந்த ஈமானோடு, யக்கீனோடு, இஹ்லாஸோடு, தக்வாவோடு அல்லாஹ்வுடைய புனிதத்தை பேணியவர்களாக சென்று வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. எல்லா ஹாஜிகளுக்கும் அவர்களுடைய ஹஜ் பயணத்தை இலகுவாகவும் பாதுகாப்பானதாக ஆக்கி வைப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.